திண்டுக்கல் மாவட்டத்தில் 22 வயது வாலிபனை கொலை செய்திருக்கிறார்கள். அதுவும் தர்ம கொலையாக செய்திருக்கிறார்கள். இந்த கொலை வழக்கில் நிறைய சிஸ்டுகள் இருக்கிறது. இந்த கொலையை யார் செய்திருக்கிறார்கள்? இந்த கொலையை ஏன் போலீஸ் திடப்பட்டமாக மறைக்கிறது? இந்த போலீஸ் இந்த கொலையை எதற்கு சம்பந்தப்படுத்தாமல் பேசிக்கொண்டே இருக்கிறது? ஒவ்வொரு விஷயமாக மாறுபட்டு சொல்வது என்ன என்பதை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் நமக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் அந்த சரவணன் என்ற வாலிபன் 22 வயது பையன் செங்கல் பணி செய்யும் இடத்தில் வேலை செய்து கொண்டு வந்தான். அவனுக்கு சின்ன ஒரு சூப்பர்ஸ்டர் வேலை. அங்கே கண்காணிப்பதும் அதை கண்காணிப்பு கொள்வதுதான் அவனுடைய வேலை. எல்லா வேலைகளும் ஒழுங்காக நடக்கிறதா, கரெக்டாக இருக்கிறதா என்று பழுது பார்க்கக்கூடிய ஒரு வேலைதான் அவன் பார்த்து கொண்டே வந்திருக்கிறான். அதுவும் 22 வயது பையன். கொஞ்சமாவது படித்திருப்பான். அப்பேற்பட்ட பையனுக்கு அந்த வேலை கிடைத்திருக்கிறது. அதை பற்றி அந்த வீடும் வாழ்ந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் ஒரு பாவப்பட்ட குடும்பம்தான். ஒரு நாளைக்கு அவன் செங்கலில் வேலை செய்து கொண்டிருந்த போதுதான் வட மாநிலத்தில் உள்ள ஹிந்தி நபர்கள் என்று சொல்கிறார்கள். வட மாநிலத்தில் உள்ள நபர்கள் அவர்கள் வந்து வேலையில் கள்ளத்தனம் செய்வது போல் இவனுக்கு தெரிந்தது. அதை உடனே முதலாளியிடம் சொல்லி, இந்த வேலைக்கு அவர்கள் விலை வைக்கிறார்கள், இங்கே நிறைய விஷயங்கள் தவறு நடக்கிறது என்பதை முதலாளியிடம் சொல்ல, முதலாளி தெரிந்த பிறகு அவனை இடமாற்றிக் கொள்கிறார். இன்னும் நீ இங்கே இருக்க வேண்டாம், உனக்கு ஆபத்து வந்துவிடும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கையோட அவனிடம் சொல்லாமலே மறைமுகமாக அவனை இன்னொரு இடத்திற்கு அனுப்பி வைத்தார். அவனும் அங்கே சென்ற பிறகு மீண்டும் அந்த இடத்திற்கு அவனை வரவழைத்தார் முதலாளி. அப்படி சென்று வீட்டிலிருந்து சென்று அவன், நான் அங்கே போயிட்டு வருகிறேன், செங்கல் பணியின் முதலாளி என்னை கூப்பிடுகிறார் என்று சொல்லிவிட்டு அங்கே சென்றார் சரவணன். இந்த சரவணன் அங்கே சென்றபோது ஒரு இரவு ஆகப் போகின்றன. இன்னும் வீட்டுக்கு திரும்பவில்லை. அவருடைய தந்தை எப்படா நீ வருவாய் என்று கேட்டபோது அவனும் அதை பற்றி விளக்கி சொல்ல, நான் வந்து விடுவேன் அப்பா, நீங்கள் உறங்கிவிடுங்கள், நான் வருவேன் என்று சொல்லி வைத்த போதுதான் மீண்டும் மறுநாள் காலை வரைக்கும் அவனை பற்றி தகவல் இல்லை. மறுநாள் காலையில் அங்கே சென்று பார்த்தபோது அந்த சரவணன் என்ற 22 வயது வாலிபன் தன்னை உயிரை நிறுத்து கொண்டே அங்கே மரணமடைந்து கிடந்ததை பார்த்து அந்த தந்தைக்கும் தாய்க்கும் ஒரு அதிர்ச்சியை ஒட்டியது. அதை பற்றி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த போது அவர்களும் விசாரித்து விட்டு பதில்களை வேறு விதமாக சொல்ல ஆரம்பித்தார்கள். அவனை பற்றி சொல்லும் விதம், பதிலும் வித்தியாசமாக இருந்தது. அவனுடைய கொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அவரை காப்பாற்றுவதற்காக காவல்துறைகள் சிசிடிவி கேமராவுக்கு கூட அவர்கள் சரியான பதிலை கொடுக்கவில்லை. 2 நிழலை காண்பிச்சு விட்டு இவனுக்கும் 16 வயது அந்த முதலாளி பொண்ணுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கிறது என்றதை அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அவர்கள் அதை சிசிடிவி கேமராவை தற்காத்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. எனக்கு ஒண்ணு புரியலங்க, காவல்துறை இந்த விஷயத்தை ஏன் ஓட்டையாக மறைக்கிறது? காவல்துறை இதை பற்றி ஏன் இப்படியெல்லாம் சிந்திக்கிறது? நமக்கு சொல்றோம் காவல்துறை 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 என்று. ஆனால் காவல்துறைக்கு எவ்வளோ நெருக்கடிகள் இருப்பது நமக்கு இந்த சரவணனின் வழக்கிலே தெரிகிறது. காவல்துறைக்கு நிச்சயமாக மேலிடத்திலிருந்து நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. அப்படி இவர்கள் செய்யாவிட்டால் உங்க வீட்டில் மிரட்டலும் வருகிறது என்பதை காவல்துறைக்கும் அது கிடைக்கிறது. அதனால்தான் இந்த தவறுகளை எல்லாம் அவர்கள் துணிந்து செய்யாமல் இந்த தவறுகளை செய்து விடுகிறார்கள். நன்மையை தேடி நிற்காமல் தவறுகளை செய்ய வேண்டிய சூழலில் காவல்துறையும் சில நேரங்களில் தள்ளப்பட்டு வருகிறார்கள். காவல்துறை யாரை காப்பாற்றுவதற்காக இந்த முயற்சி செய்கிறான் தெரியல. கிட்டத்தட்ட பாவப்பட்ட இளைஞர்களுக்கும் பெரிய அரசியல்வாதிகளுக்கும் என்ன இதுல இருக்கிறது? என்ன ஒரு கனெக்ஷன் இருக்கும்? இவனை கொன்றதற்காக ஏன் பெரிய தலைவர்களை மறைக்க வேண்டும்? இவன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய புள்ளியை காட்டி கொடுத்ததுதான் இதற்கான காரணங்கள் என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. இவன் காட்டி கொடுத்தது பெரிய ஒரு புள்ளி. இவன் சிறு
4 வட மாநிலம் உள்ள பசங்களை தான் காட்டி கொடுத்திருக்கிறான். ஆனால் அவங்க பின்னாடி இருக்கிற பெரிய நெட்வொர்க்கு எப்பேற்பட்ட ஒரு நெட்வொர்க்காக இருக்கும் என்பது நம் சரவணன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அது மட்டுமல்ல, சரவணன் மூலமாக இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கப்படுகிறது. இந்த சரவணனுக்கு போன உயிர் நமக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இவன் தொட்டது பெரிய ஒரு நெட்வொர்க்கை என்பதுதான் உண்மை. அப்படித்தான் இவனுடைய உயிரை இன்னைக்கு இழந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு எதற்கு வேலை என்று நமக்கு சொல்கிறோம். ஆனால் நியாயமும் நீதியும் எல்லார்கிட்டையும் வராது. ஒரு சில பேர்கள்ட்ட தான் அந்த நியாயமும் நீதியும் வரும். அந்த நீதியும் நியாயத்தை வைத்து செயல்பட்ட சரவணனுக்கு மரணம்தான் மிச்சம். அதற்காக கொள்ளையெடுத்தி இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா? கொள்ளையெடுத்தி நம்ம தமிழ்நாட்டில் பிழைக்க வேண்டுமா அப்படின்னு நம்மளால் சிந்திக்க முடியும். ஆனால் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு ஆதாரமும் ஒரு அடித்தளமும் ஒரு உதாரணமும் இந்த சரவணன் மரணம் நமக்கு நிச்சயமாக நம் கண்முன்னே நிற்கும். ஆனால் இந்த சரவணன் மரணத்தில் நீதி கிடைப்பது போல் தெரியவில்லை. காரணம், போலீஸ்கள் சொல்லும் பதில்கள் வித்தியாசமாக இருக்கு. ஒரு நேரம் பெண்ணுக்கு 17 வயது, ஒரு நேரம் பெண்ணுக்கு 20 வயது, இப்படி என்று மாற்றி சில விஷயங்களை சொல்கின்ற இடத்தில் நமக்கு நீதி கிடைப்பது ரொம்ப கஷ்டம்தான். இந்த கொலை வழக்கு நமக்கு எந்த அளவுக்கு நம்மளை சாடிச்ச போகிறதோ தெரியல. ஆனால் இந்த சரவணனின் மரணம் நிச்சயம் நம் கண்களை ஒரு நிமிடம் குத்த வைக்கிறது, கண்ணீரை வடிக்க வைக்கிறது. இதை பற்றி நமக்கு பேசினால் என்னவோ நடக்கிறதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் நல்லது நடக்கணும்னு தான் நாங்கள் இதை பேசிக்கிறோம். ஆனால் இந்த பேச்சுக்கு இந்த தமிழ்நாடு அதை எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறோ தெரியல. ஆனால் நிச்சயம் இந்த சரவணன் மரணம் நமக்கு எல்லாருக்குமே ஒரு பாடம். இந்த பாடத்தின் அடிப்படையில் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.